3 நாள் பயணமாக வருகிற 30ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குமரியில் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு சென்று தியான நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும். சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. மோடி எதிர்ப்பு என்பது பல மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டையே பாஜக எதிர்ப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். இந்துத்வா என்பது மதம் சார்ந்தது அல்ல, அது வாழ்வியல் முறை என்றும் பேட்டி. நடிகர் பிரகாஷ் ராஜ் உயிருக்கு ஆபத்து என திருமாவளவன் பொதுவெளியில் பேசுவது அவரது மாண்பை குறைக்கிறது. கருத்துரிமை குறித்து திருமாவளவன் பேசுவது வேடிக்கையாக உள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. அவர் உயிரோடு இருந்திருந்தால் ராமர் கோயிலுக்கு முதல் ஆளாக மகிழ்ச்சியாக சென்றிருப்பார் எனவும் அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகிற 31ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக உயரும். அதிகபட்சமாக 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகும். நண்பகலுக்கு மேல் வெயில் சுட்டெரிக்கும் என எச்சரிக்கை. சென்னை பெருநகரில் கடந்த 2 வாரங்களில் 89 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது. குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி காவல்துறை அதிரடி நடவடிக்கை. சென்னை மாநகரில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை. மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 5463 வாகனங்கள் தணிக்கை. விதிகளை மீறியதாக 1,10,00,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. நெல்லையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞர் தீபக் ராஜா 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அடக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு. டிஎன்ஏ பரிசோதனைக்காக குடும்ப உறுப்பினர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிப்பு. சென்னை காளிகாம்பாள் கோயில் பூசாரி கார்த்திக் முனுசாமி மீதான பாலியல் வழக்கு. சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மனு. சென்னை ஆலப்புழா ரயிலில் புகைப்பிடித்ததை தட்டி கேட்ட பயணிகளை தாக்கிய விவகாரம். வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 இளைஞர்கள் கைது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியானது. 6244 பணியிடங்களுக்கு ஜூன் 9ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. ஆண்டுக்கு 2 கல்வியாண்டு முறையை அறிமுகப்படுத்த பல்கலைக்கழக மானியக் குழு பரிசீலனை. உதகை துணைவேந்தர்கள் மாநாட்டில் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தகவல்.
உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளதாகவும் தமிழக அரசு தகவல். சென்னையில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி. பிரதமர் மக்களை பிரித்தாழ்வதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. மாநாட்டில் மதவாதம் என்பதல்ல, மனிதவாதம்தான் உள்ளது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. திருப்பத்தூர் அருகே 5 அடி அளவிலான பள்ளம் ஏற்படுத்திய மர்ம பொருள் எரிகல்லாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு. வித்தியாசமா இருக்குல்ல சார்? இது வித்தியாசமா இருக்கு சார். ஆமா. பேப்பர் நோட்புக் ஒரு பேப்பர் இருந்தா கொஞ்சம் எடுனமா. தம்பி ஓடுறாடே பக்கத்துல பேப்பர் எடுனா ஓடுறா. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் அவல நிலை தொடர்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழுதாகி நின்ற பேருந்தை தள்ளிச் சென்ற பயணிகள். சேலம் மாவட்டத்தில் தனியார் நர்சிங் கல்லூரியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம். 50க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் சீறி பாய்ந்த காளைகளை வீர தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கந்து வட்டி வசூலித்த பெண் கைது. 6 வாக்காளர் அட்டைகள், 8 பான் கார்டுகள், 10 ஆதார் அட்டைகளை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை. மூணாறில் மீண்டும் உலா வரும் படையப்பா யானை. வாகன ஓட்டிகளை விரட்டும் வீடியோ இணையத்தில் பதிவாகி வைரல். பீகாரில் ராகுல் காந்தி பங்கேற்ற பிரச்சார மேடை சரிந்ததால் பெரும் பரபரப்பு. சுதாகரித்துக் கொண்டு கையசைத்தவாறு மேடையில் இருந்து கீழே இறங்கினார் ராகுல் காந்தி. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராகிறார். வருகிற 31ஆம் தேதி கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு முன் ஆஜராக இருப்பதாக தகவல். இஸ்லாமிய இடஒதுக்கீடு என்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேச்சு. இரண்டு ஆண்டுகளாக அரசு அனுமதி பெறாத ராஜ்காட் பூங்காவை கண்காணிப்பாமல் தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? குஜராத் அரசை கேள்விகளால் துளைத்தெடுத்த உயர்நீதிமன்றம். அதிகாரிகள் 7 பேரை சஸ்பெண்ட் செய்து அதிரடி. அமெரிக்காவின் டெக்சாஸ், ஓக்லஹாமா, ஆர்கன்சாஸ் மாகாணங்களில் கடும் சூறாவளி. 15 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானவர்கள் காயம். அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு தாய் தந்தையை சந்தித்த நடிகர் விஜய். எக்ஸ் தளத்தில் தந்தை சந்திரசேகர் வெளியிட்ட புகைப்படம் இணையத்தில் வைரல்.
சென்னையில் உள்ள முப்பாத்தம்மன் கோயிலில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் சுவாமி தரிசனம். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்களை பதிவிட்டு மகிழ்ச்சி. முப்பத்தி 8 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இணையும் ரஜினிகாந்த் சத்யராஜ் கூட்டணி. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் ரஜினிக்கு நண்பராக நடிப்பதாக தகவல். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் உருவாகி வரும் சிக்கந்தர் திரைப்படம். வில்லன் கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல்.